பார்க்கலாம். பாருங்க இந்த வரப்பு இருக்குது. இப்போ வந்து நல்ல காய்ச்சலாக இருக்குது, அதனால இந்த மாதிரி ஒரு வெடுப்பு ஓடி இருக்குது. இதை வந்து 2 வயலுக்கு நடுப்புற வச்சுருப்பாங்க. இதுக்கு பேர் வந்து வரப்பு. இதை வந்து 2 வயலுக்கு தண்ணி விடுறத தடுக்கவும் வச்சுக்கலாம். விதை போடுற இடத்துல வந்து உரம் போடுவாங்க பாருங்கள், அது வந்து இன்னொரு வயலுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கும் இருக்கும். அதனால தான் இதை வரப்புன்னு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த நெல் இருக்குது, இது ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுருப்பாங்க. இந்த வயல்லேருந்து இந்த பக்கம் போகக்கூடாது, அதுக்காக தான் நம்ம வந்து இதை வரப்புன்னு பயன்படுத்துகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, 2 பேர் பார்ட்டிக்காரங்க வயம் இருப்பாங்க. அதை வந்து ஏன் வயம் ஓ வயம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும்போது அந்த வரப்புன்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. நீ இந்த வரப்பு எதுக்காக பயன்படுதுன்னா, 4 பக்கமும் இருக்கிற இடத்த வந்து சுற்றி பார்க்குறாங்க. வயலை போய் 4 பக்கம் பார்த்தா தானே எப்படி இருக்குது, நம்ம பயிர் நிலங்கள்லாம் நல்லா இருக்குதா, எப்படி இருக்குது, தண்ணி போயிருக்குதா, உரம் போட்டது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணுன்னா இந்த 4 பக்கமும் வரப்பு தேவை. இப்போ வயல் அறுப்பு இருக்கிற ஸ்டேஜா சார்? இப்போ வந்து அறுவடை முடிய போகுது. அதாவது வந்து இப்போ அறுத்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள், இந்த மிஷின் ஓடிட்டு இருக்கு தெரியுங்களா. இப்போ வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது வந்து நெல்லுக்கு உண்டான பதம் முடிஞ்சிருச்சு. இப்போ அறுத்து அதை வந்து டிபிசியில் கொண்டு போய் போட்டு காசை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே.